டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல இந்த மாதிரி 1/2 லிட்டர் ஜூஸ் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதனுடைய அடிப்பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சிசர் வச்சு எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு சிசரை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் வந்து இதனுடைய மேல் பகுதியில் நம்ம போடணும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் டைரக்ட் ஆப்போசிட் சைடில் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கனமான ஒரு த்ரெட் எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸில் வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி முடிச்சு போட்டு விட்டுக்கிட்டிங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு ஹேங்கிங் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஹேங் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆர்கனைசரை. இதில் வந்து நம்ம என்ன வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து கிளிப்பெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கிளிப்பெல்லாம் போட்டு நான் வந்து கொடியில் வந்து இந்த ஆர்கனைசரை ஹேங் பண்ணி விட்டுற போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கொடியில் நீங்கள் கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா துணி காய வைக்கும்போது ஜஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் இதிலே கொண்டு வந்து போட்டுடலாம். ரொம்ப சேஃபாகவும் பத்திரமாகவும் இருக்கும். உங்களுக்கு அடிக்கடி கிளிப்பெல்லாம் வந்து தொலைஞ்சு போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.